நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டையே மறந்துட்டீங்க அப்படின்னாலோ, இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அதுல என்ன நடந்தது, என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாலோ, இல்லைன்னா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சுட்டு வந்தாங்க, அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த அக்கௌண்ட் என்னாச்சு, அதுல இருந்த பணம் என்னாச்சு அப்படின்னு நாங்க யாருமே கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு குழப்பத்துல இருந்தீங்கனாலோ, இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி செபி ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன வெப்சைட், யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்க போகுது, இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆக போகுது, நீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் அண்ட் ரிட்ரைவல் அசிஸ்டன்ட், அதாவது மித்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை செபி ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை ரொம்ப வருஷமா அந்த கணக்கை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கனாலோ அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் தான் இது. உங்களோட பழைய மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டோட எல்லா டேட்டாவும் இதன் மூலமாக நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் ஃபார்மேட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதை பற்றின கிளியர் டேட்டா உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் அதை நீங்கள் ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் கேஒய்சி அப்டேட்டே பண்ணாமல் வச்சுருந்தீங்க, அதனால் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மித்ரா வெப்சைட் மூலமாக இதை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலியில் யாரோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டோ உரிமை கோராமல் இருக்குது, அதை போயிட்டு இப்போ நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் மூலமாக நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும், அதை என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கேப் விட்டுட்டீங்கன்னா கூட நீங்கள் பயப்பட வேணாம், என்னோட அக்கௌண்ட் என்னாச்சோ, என்னோட போர்ட்ஃபோலியோ என்னாச்சோ நீங்கள் பயப்பட வேணாம், ஸோ ஈஸியாக ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற உறுதியும் செபி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெப்சைட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக ஆக்டிவாகவே இல்லாத போர்ட்ஃபோலியோவை வச்சு நிறைய ஸ்கேம் நடக்கிறத பார்க்க முடியுது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு இன்வெஸ்டர் நிறைய பணம் செலுத்தியிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் பணம் கூட செலுத்தியிருக்கலாம், ஆனால் பல வருஷமாக அதை அவங்க எடுக்காமலே விட்டதுனால அது காம்பவுண்டிங்கில் நல்லா க்ரோ ஆயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் இருந்ததே மறந்து போயிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு அவங்களுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ போய் சேர வேண்டியது, அதை யாருமே கண்டுக்காம விட்டதுனால முறைகேடா நிறைய பேர் அந்த பணத்தை எடுக்கிறதோ, இல்லை அந்த அக்கௌண்ட்டை திருப்பியும் ஹேண்டில் பண்ணுறதோ, இல்லை அந்த அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கேம் எல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ரிட்ரைவ் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் ஹோல்டர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ தப்பான ஒரு பர்சன், அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லாத ஒரு பர்சன், இல்லை அவங்களோட நாமினியா இல்லாத ஒரு பர்சன் அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த மித்ரா பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் 10 வருஷத்துக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்கலை அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதையும் இந்த மித்ரா பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் எளிமையாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் செபி இந்த மித்ரா பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இந்தியாவில் இது நிறைய பேருக்கு ரொம்ப தேவையான ஒரு பிளாட்ஃபார்மும் இருந்துட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த மித்ரா பிளாட்ஃபார்மை செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடிய விரைவில் செயல்முறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா இது நீங்கள் செபியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கட்டும், இல்லை கேம்ப்ஸ், கேஃபின்டெக் மாதிரியான வெப்சைட்லையும் சரி, இதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பற்றின பயம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யாராவது இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறதும் இனிமேல் ஈஸியாக இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.